இப்ப தெரியுதாமா? பூழியர்கோன் வெப்பொழித்தன் புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி பீடியதம் ஊருமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினற்பயில் வலி வலம் உரை இறையே நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி கீடப்பதே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக தொகையடியார்களை பற்றி சிந்திப்பதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு அளித்த அடியார்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்பது தொகையடியார்களில் தில்லைவாழ் அந்தணர் என்பவர்களின் குரு பூஜையும் மற்ற தொகையடியார்களின் குரு பூஜையும் வேறு வேறு நாட்களில் நடைபெறுகின்றன. மற்ற 8 தொகையடியார்களை பற்றி நாம் இங்கு சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. பொய்யடிமை இல்லாத புலவர், அவர்களை பற்றி முதலில் நாம் சிந்திக்கின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் சொக்கநாதர் சன்னதியின் பின்புறம் வடமேற்கில் சங்கப்புரவர்கள் சன்னதி என்ற ஒரு தனி சன்னதி உண்டு. அடியார்கள் பலரும் அதை கண்டிருப்பீர்கள். இதுவரை எவரும் பார்க்காமல் இருந்தால் தயவு செய்து அடுத்த முறை மதுரை திருநகர் செல்லும் பொழுது அதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த 49 புலவர்கள் தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். பெரிய புராணத்தில் அந்த 49 புலவர்கள் தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்ற குறிப்பு இல்லை. ஆனால் திருத்தொண்டத்தொகை அந்தாதி அதனில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் மிகவும் விளக்கமாக கபிலர் பரணர் முதலான பல்புலவோ என்று குறிப்பிட்டு பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று சுந்தரர் யாரை குறிப்பிடுகின்றார் என்று தெளிவாக விளக்குகின்றார். செய்யுள் நிகழ் சுற்றெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயனீதுவே என துணிந்து விளங்கி ஊழில் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமை இல்லாத புலவரென புகழ்மிக்க.
பெருமானுக்கு தொண்டு செய்வது பல வகையில் நடைபெறுகின்றது. இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பெருமானுக்கு செய்யுள்கள் இயற்றி, அதாவது இயற்றமிழால் பெருமானை துதித்து பாடி திருத்தொண்டு செய்து வந்தனர். பெரிய புராணம் நெடுக நாம் எந்தெந்த அடியார்கள் எவ்வாறெல்லாம் பெருமானுக்கு தொண்டு செய்து இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் காண்கின்றோம். அந்த வகையில் இவர்கள் செய்த தொண்டுதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. செய்யுள் நிகழ் தொற்றழிவும், செய்யுள் என்று சொல்கின்றார். செய்யப்படுவது செய்யுள். சொற்களை சேர்த்து இயற்றி தெளிவான பொருளை விளக்கும் வண்ணம் அந்த சொற்களை ஒரு ஒழுங்குமுறையில் வைத்து இயற்றப்படுவது செய்யுள். செய்யுள் நிகழ் சொற்றொழிவும், சொற்றெளிவும், சொல் தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும், தெளிவான பொருளை உணர்த்தும் சொற்களை மிகவும் அழகாக கையாண்டு செய்யுள் வடிவத்தில் கொடுத்து செம்மையான நூலாக இவர்களெல்லாம் அளிக்கின்றார்கள். இதை இவ்வாறு அளிப்பதுதான் தாங்கள் உண்மையான மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை உணர்ந்து கொண்டதன் பயன் என்று இவர்களெல்லாம் ஒழுகி வருகின்றார்கள் என்று கூறுகின்றார். செய்யுள் நிகழ் சொல் தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய் உணர்வின் பயனதுவே. நிகழ் என்றும் நிகழ்வது, என்றும் நிலையாக நிகழ்வது. இடத்திற்கு ஏற்ற வண்ணம் சொற்களின் பொருளை கொள்ள. செவ்வியே என்றால் சிறந்தது என்று பொருள். பயன் இதுவே என்று கூறுகின்றார் இங்கே. அதாவது தமிழ் மொழியின் பயனை அறிந்ததன் நோக்கம் பெருமானை போற்றுதல் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். மெய்யுணர்வாகிய சிவபெருமானை அறிந்து கொண்டோம், தமிழ் மொழியினை அறிந்து கொண்டோம். அந்த தமிழ் மொழியில் உள்ள சிறந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி பெருமானின் பெருமையினை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் நாம் பிறந்ததன் பயன் என்று இங்கே கூறுகின்றார். இவ்வாறு இவர்கள் கூறுவது நமக்கு பழையாறை வடதளி தலத்தின் மீது அவருடைய பதிகத்தின் பாடலில் அப்பர் பெருமான் சொல்லும் மொழிகள் நினைவுக்கு வருகின்றன. வாயிரும் தமிழே படுத்து ஆளுரா என்று சமணர்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சமணர்கள் தமிழ் மொழியில் சிறந்த புலமை வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சங்க இலக்கியங்களில் பல சமணர்களால் இயற்றப்பட்டன. சங்க நூல்களில் காணப்படும் பல பாடல்களும் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டன. ஆனால் அந்த தமிழ் மொழியை அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள்? இறைவனை போற்றுவதற்கு பயன்படுத்தினார்களா? இல்லையே. எனவேதான் அவர்களை இருந்தமிழ் சிறந்த தமிழை வாய் இரும் தமிழே படித்து ஆளுரா, அந்த தமிழை படித்து கற்று தேர்ந்து இருந்த போதிலும் அந்த தமிழ் மொழியின் அழகான தமிழ் மொழியை பயன்படுத்தி இறைவனை போற்றாமல் இருந்த சமணர்கள் என்று இங்கே அப்பர் பிரான் குறிப்பிடுகின்றார். பெருமை வாய்ந்த தமிழ் மொழியினை படித்தவர்களெல்லாம் பெருமானுக்கு ஆளாக வேண்டும். ஆளுரா, ஆளாகாமல் அவர்களெல்லாம் இருந்தார்கள். ஆளாகாதார் ஆளானாரை சென்று அடைந்து உய்யார் என்றுதானே அவர் மாசில்வனையம் என்று தொடங்கும் பதிகத்தில் ஆளாகாத மனிதர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்றார். அத்தகைய ஆளாகாத மனிதர்களாக சமணர்கள் இருந்த தன்மை இந்த பாடலிலும் சொல்லப்படுகின்றது. செய்யுள் நிகழ் சொல் தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயனதுவே என துணிந்து விளங்கி ஒளிர். முடிவு செய்து நாம் பிறந்ததன் பயன், தமிழ் மொழியின் கற்றதன் பயன் பெருமானை போற்றுவது என்று முடிவு செய்து அவர்களெல்லாம் இந்த பாடல்களை இயற்றினார்கள் என்று கூறுகின்றார். அதாவது முழு மனதுடன் ஆழ்ந்து என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். முழு மனதுடன் ஒரு செயலில் ஈடுபடும் போதுதானே அந்த செயல் மிகவும் சிறப்பாக நடைபெறும். கடனுக்கென்று ஒரு பாட்டு எழுதினால் அந்த பாட்டில் இலக்கிய நயம் தென்படாது. ஆனால் அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் எல்லாம் அவ்வாறு இல்லாமல்
பெருமானை முழு மனதுடன் நினைத்து அவர்களை பெருமானை போற்றினார்கள் என்று கூறுகின்றார். அவ்வாறு அவர்கள் சின்ன செய்தவர்கள் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார். பார்க்கடலில் இருந்து பொங்கி வந்த காலகால விடத்தினை உட்கொண்டு தனது கழுத்தில் தேக்கியதால் கருமை நிறம் கரையாக படர்ந்த கழுத்தினை உடைய பெருமானின் மலரடி தாமரை போன்ற மென்மையான திருவடிகளுக்கு ஆளானவர்கள் யார் அவர்கள்? அவர்கள்தான் பொய்யிடுமை இல்லாத புலவர் என புகழ்மிக்கார் என்று சேக்கிழார் கூறுகின்றார். அடுத்த பாடல். பொற்பமைந்த அறவாரும் புரிஷடையால் தாமை அல்லால் சொற்பதங்கள் வாய் தீரவாம் தொண்டு நெறி தலை நின்று பெற்றியினில் மெய்யடிமை உடையாரம் பெரும் புலவர் மற்றவர் தம் பெருமையால் அறிந்துரைக்க வல்லார்கள். பொற்பமைந்த அறவாரும். பொற்பு என்றால் அழகு என்று பொருள். அழகுடன் அமைந்துள்ள பாம்பினை தனது உடலின் பல்வேறு இடங்களில் அணிகலனாக அணிந்து கொண்டவரும் சுருண்ட அழகிய சடையை உடையவரும் ஆகிய சிவபெருமானை தவிர்த்து வேறு எவர்களையும் அவர் போற்றியதில்லை என்று கூறுகின்றார். எனக்கு தெரிந்த ஒரு அடியார் ஒருவர் இருந்தார். மயிலாப்பூரில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சமயத்தில் ஒரு நோன்பு மேற்கொண்டிருந்தார். அந்த நோன்பு என்னவென்றால், வாய் திறவாமல் எவருடன் பேசாமல் இருப்பது, வாய் திறந்தால் திருமுறைகளை படிப்பது என்பதுதான் அவர் கொண்டிருந்த நோன்பு. பல திருக்கோயில்களுக்கும் சென்று அங்கே உட்கார்ந்து கொண்டு 15 நாட்கள் 20 நாட்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு 12 திருமுறை முற்றுவதலை செய்யக்கூடிய பழக்கம் உடையவர். அப்போது அங்கே வரும் அடியார்களுடன் அவர் பேப்பரில் எழுதி காட்டிதான் பேசுவாரை தவிர வாய் திறந்து பேச மாட்டார். அது அவர் கொண்டிருந்த கொள்கையாக இருந்தது. அதை போன்று இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் எல்லாம் கொண்டிருந்த கொள்கை, புரிஷடையார் தமையெல்லாம் சொற்பதங்கள் வாய் திறவார்களாம். பெருமானை போற்றுவதற்காக பதங்களை பயன்படுத்தி செய்யுள்களை ஏற்றி வாய் திறக்கும் தன்மையர்களாக இருந்தார்கள். மற்றபடி வாயை திறக்காதவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகின்றார். வாய் திறவா தொண்டு நெறி தலை நின்ற பெற்றி. பெற்றி என்றால் தன்மை என்று பொருள். பெற்றியினில் மெய்யடிமை உடையாரம். உண்மையான அடியார்கள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். அதாவது ஊருக்காக வெளிவேஷம் போட்டுக்கொண்டு பக்தராக திரிவோர்கள் பல ஊரை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்களை மிகவும் கடுமையாக அப்பர் பிரான் சாடுகின்றார் இன்னம்பர் திருப்பதிகத்தின். அவர்களை அடையாளம் கண்டுகொள்பவன் பெருமான் என்றே அதில் கூறுகின்றார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அந்த பாடலில் முடிக்கின்றார். அவர்கள் எல்லாம் பொய்யடியார்கள். ஆனால் இவர்கள் பொய்மை இல்லாத மெய்யடியார்கள். அதைத்தான் இங்கே தன்மையினில் மெய்யடிமை உடையாராம் பெரும் புலவர். அவர்களின் பெருமையை அறிந்து முழுவதுமாக சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் யார்? எவரும் இல்லை என்று குறிப்பிட்டு அவர்கள் பெருமை அத்தகைய உயர்ந்தது என்று இங்கே கூறுகின்றார். ஆங்கவர் தம் அடியினைகள் தலைமேல் கொண்டவனியெல்லாம் தாங்கியவன் கூடை வளவர் குலம் செய்த தவமனையார் ஓங்கி வளர் தீரு தொண்டின் உண்மை ஊணர் செயல் புரிந்த பூங்கழலார் புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகழ்கின்ற. வளவர் என்றால் சோழ நாட்டு மன்னர்களை குறிக்கும். புகழ்ச்சோழரை பற்றி அடுத்து நான் சொல்ல துணிகின்றேன் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். முதலடி மட்டும் பொய்யடி இல்லாத புலவர்களை பற்றியது. ஆங்கு அவர் தம் அடியினைகளை தலைமேல் வைத்தவனாக,
அவனையெல்லாம் தாங்கிய வெண்குடை விளர் குலம் செய்த தவமனையார் என்று புகழ்ச்சோழரை குறிப்பிடுகின்றார். அடுத்து நாம் சிந்திக்க இருக்கும் தொகையடியார்கள் பத்தராய் பணிவார்கள். பத்தர் என்ற சொல்லே மிகவும் அழகான சொல். பக்தர் என்று வடமொழியில் குறிப்பிடப்படும் சொல்லுதான் பத்தர் என்று தமிழில் வந்துள்ளதாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் உண்மை அது அல்ல. 10 அரிய குணங்களை உள்ளவர்கள் தான் பத்தர். 10 அரிய குணங்களை உள்ளவர்கள் தான் பத்தர்கள் என்று யார் சொல்கின்றார்? அப்பர் பெருமான் சொல்கின்றார். உடம் தீர்த்த பதிகத்தின் பாடலில் கடைப்பாடலின் கடையடியை சிந்தித்தால் நமக்கு இந்த உண்மை விளங்குகின்றது. 10 கொலாம் அடியார் செய்கைதானே என்று கூறுகின்றார். 10 விதமான செய்கைகளை உடையவர்கள் அடியார்கள். அவர்கள்தான் பத்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் என்று மிகவும் அருமையாக கூறுகின்றார். செழிப்பு வாய்ந்த தமிழ் மொழி என்பதற்கு இந்த பத்தர் என்பதன் சொல்லின் பொருள் நமக்கு விளங்கும் வண்ணம் பெரியோர்களெல்லாம் பயன்படுத்தியுள்ள தன்மை நம்மை வியக்க வைக்கின்றது. சிவனடியார்களிடம் இருக்க வேண்டிய குணங்களை அககுணங்கள் என்றும் புறகுணங்கள் என்றும் பிரிக்கின்றனர். 10 புறகுணங்கள்: திருநீரும் உறுதிராக்கமும் பக்தியுடன் தரித்தல், சிவபெருமானை புகழ்ந்து பாடுதல், சிவபெருமானின் திருநாமங்களை ஓதுதல், சிவபூசனை புரிதல், சிவ புண்ணியங்கள் செய்தல், சிவபுராணங்களையும் சிவசரிதைகளையும் கேட்டல், சிவாலய வழிபாடு செய்தல், சிவனடியார்களை வணங்குதல், சிவனடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்தல், சிவனடியார்களின் இல்லங்களிலன்று வேறிடத்தில் அன்னம் உட்கொள்ளாது இருத்தல். இந்த 10 குணங்களையும் நாம் சற்று முயற்சி செய்தால் மிகவும் எளிதாக கடைபிடிக்கலாம். அடுத்து வரும் 10 குணங்கள் நாம் இறையருளில் தோய தோய சிறிது சிறிதாக நமக்கு வரக்கூடிய 10 அககுணங்கள். சிவபெருமானை புகழை கேட்கும்போது கண்டம் விம்முதல், நாக்கு தழுதழுத்தல், உதடுகள் துடித்தல், உடம்பு குலுங்குதல், மயிர்ப்புலகம் கொள்ளுதல், உடல் உயர்த்தல், சொல் எழாமல் இருத்தல், கசிந்துருகி கண்ணீர் பெருக்குதல், வாய்விட்டு அழுதல், மெய்மறத்தல் என்பன 10 அககுணங்களாக பெரியோர்களால் கருதப்படுகின்றன. இந்த 10 அககுணங்களை கொண்டவர்களாக எவ்வாறு அடியார்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று பெரிய புராணத்தில் பல இடங்களில் வருகின்றன. அதை பற்றி நேரம் இருந்தால் நாம் பின்னர் சிந்திப்போம். ஈசருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக கூது கூடுத்து கொண்டாடி மனம் மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போலணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பெருமானுக்கு அடியாராக எவரெல்லாம் உள்ளாரோ அவரையெல்லாம் கண்டால் இந்த பக்தர்கள் என்ன செய்வார்களாம்? கூசி மிக குதூகலித்து அப்படிங்கிறார். மனம் கூசுவார்களாம். எதற்காக மனம் கூச வேண்டும்? இத்தகைய பெருமை படைத்த அடியாராக நாம் காண்கின்ற அடியார் விளங்குகின்றாரே, அவரது தகுதியில் ஒரு சிறிது கூட நாம் இல்லாமல் இருக்கின்றோமே என்று தமது சிறுமையையும் அவரது பெருமையையும் நினைத்து மனம் கூசி அந்த பெரியவரை வழிபடுவார்களாம். சிவத்தொண்டர்கள் எவரையும் நாம் இழிவாக கருதக்கூடாது. நம்மிலும் அவர்கள் அனைவரும் உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடவே எப்பொழுதும் அவர்களுடன் பழக வேண்டும். நாம் அறியாமல் அவரிடம் எவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன என்பதை அந்த அடியாரை பார்த்த மாத்திரத்தில் எவ்வாறு நாம் கண்டுகொள்ள முடியும்? எனவே உயர்ந்த குணங்கள் பல கொண்டுள்ள அந்த அடியார்களை நாம் மனதில் சிந்தித்து பணிந்து வணங்கும் பொழுது அவர்களிலும் நாம் மிகவும் கடையவன் என்ற எண்ணத்துடனே அவர்களை வழங்க வேண்டும் என்பதே இதைத்தான் இங்கே சொல்கின்றார்.
கூசி கூசி அடியார்கள் என்று சுந்தரர்கள் ஒரு பாடலில் குறிப்பிடுவார்கள். பெருமானின் முன்னே நாம் நம்மை மிகவும் தாழ்வாக மதித்து கொண்டு பெருமானை கும்பிட வேண்டும் என்று அந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். கூசி மிக குதூகலித்து குதுகுதுத்து குதூகலமடைந்து மிகுந்த சந்தோஷமடைந்து கொண்டாடி அவர்கள் தம் பெருமையை மிகவும் போற்றி கொண்டாடி மனமும் மகிழ்வுற்று அடிமனதிலிருந்து மகிழ்ச்சியுடன் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். வாய்ச்சொல்லாக கொண்டாடுவது அல்லாமல் மனமகிழ்வுடன் அவர்களை கொண்டாட வேண்டும். அத்தகைய அடியார்களின் பேர் ஆசை வைக்க வேண்டும். எவ்வாறு ஆசை வைக்க வேண்டும்? அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நாம் வைக்கக்கூடிய ஆசை. அவர்களை போன்று நாமும் விளங்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டு அவர்களது நல்ல செயல்களை எல்லாம் உணர்ந்து அவர்களை பின்பற்ற வேண்டும். எவ்வாறு? கன்றுக்குட்டி தனது தாயின் பின்னால் எவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றதோ அதை போன்று நாம் பின்பற்ற வேண்டும். நேசத்துடன், பாசத்துடன். ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அடைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். அவர்களிடம் பேசும்போதெல்லாம் இனிமையான மொழிகளை பேச வேண்டும் என்று குறிப்பிட்டு பக்தர்களின் இலக்கணத்தை இந்த பாடலில் மிகவும் அழகாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். தாவரிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும் படி கண்டால் இனிது வந்து பாவனையால் நோக்கினால் பலர் காண பயன் பெறுவார். மேவரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலான தாவரிய கெடுதல் இல்லாத, தாவரிய அன்பினால் கெடுதல் இல்லாத அன்பு, குறை ஏதும் இல்லாத அன்பு, முழுதான அன்பு. அத்தகைய அன்புடன் சம்பு என்றால் சிவபெருமானை குறிப்பிடுகின்றது. அனைவருக்கும் நன்மை செய்பவன் என்று பொருள். அனைவருக்கும் நன்மை செய்பவனாகிய சிவபெருமானை எந்த இடத்தில் கண்டாலும் அவரை அர்ச்சிக்கும்படி கண்டால், அத்தகைய சிவபெருமானை அர்ச்சனை செய்து போற்றி வழிபடும் அடியார்களை கண்டபோது என்ன செய்ய வேண்டும்? இனிது உவந்து பாவனையால் நோக்கினால். எத்தகைய பாவனையுடன் அந்த அடியார்களை நாம் நோக்க வேண்டும்? அந்த அடியார்கள் வேறு அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல, இருவரும் ஒன்றே என்ற பாவனையுடன் அவர்களை நாம் நோக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். தாவரிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும் படி கண்டால், தன்மையை கண்டால் இனிது வந்து பாவனையால் நோக்கினால். அவ்வாறு பக்தர்களையும் பெருமானாக நினைத்து பாவித்து எங்கும் சிவம் எதிலும் சிவத்தை காணும் தன்மை அடைந்தவர் அப்பர் பெருமான். அவருக்கு காண்போரெல்லாம் சிவமாகவே தோன்றினார்கள். அவ்வாறு நாமும் நாம் காண்கின்ற பக்தர்கள் அனைவரையும் சிவமாக பாவிக்க வேண்டும். பாவனையால் நோக்கினால் அவர்கள் பலருக்கான பயன் பெறுவார்களாம். அவர்களுக்கு பெருமான் அருள் புரிவார். எத்தகைய அருள் புரிவார்? பலரும் காணும் வண்ணம் அருள் புரிவார் என்று கூறுகின்றார். பல்லோரும் காண என்றன் பசுபாசம் மறுத்தானே என்றுதானே மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார். அத்தகைய பயனை பெறலாம். யார் அடியார்கள், யார் பக்தர்கள் என்று எவ்வாறு நாம் கண்டுகொள்வது? நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். பக்தர்களின் அடையாளங்கள் என்ன, புறகுணங்கள் என்ன, அககுணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிகவும் அழகாக அருமையாக மெய்தானரும் வீதிர் வீதித்து விரையார் கழற்கும் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து என்று அடியார்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் மிகவும் அழகாக மணிவாசக அடிகளார் குறிப்பிடுகின்றார். அடியார்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய தன்மை மிகவும் அழகாக இந்த பாடலில் விளக்கப்படுகின்றது. பாவனையால் நோக்கினால் பலருக்கான பயன் பெறுவார். மேவரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலானார். மேவரிய பொருந்துவதற்கு அரிய அன்பு.
அத்தகைய பொருந்துதற்கு அரிய அன்பு சிவபெருமான் பால் நாம் வைத்திருக்கும் அன்பு, நாம் அவன் பேர் சற்று சிறிது அன்பு வைத்தால் அவன் அருளால் அந்த அன்பு நாளுக்கு நாள் மேலும் மேலும் பொருந்தும். அவ்வாறு பொருந்தக்கூடிய சிவபெருமானின் அருளால் நமது மனதில் பொருந்தக்கூடிய அருளினைத்தான் இங்கே மிகவும் அழகாக மேவதிய அன்பினால் என்று குறிப்பிட்டு, அத்தகைய அன்பினை உடைய பக்தர்கள் மேலவர்க்கும் மேலானார் என்று அனைவர்களுக்கும் மேலாக விளங்குவார்கள் என்று கூறுகின்றார். அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வருவதை விரும்பி பூசிப்பர் பங்கைய மலர் மேலான் பாம்பனையான் என்றிவர்கள் தங்களுக்கும் சார்வரிய சரண் சாரும் தவமுடைய அங்கணன் என்று பெருமானை குறிப்பிடுகின்றார். அங்கணன் அம்கணன் என்ற இரண்டு சொற்களின் சேர்ந்த ஒரு தொடர். அழகிய கண்களை உடையவன் என்று பெருமானை குறிப்பிடுகின்றார். தெய்வங்களின் கண்களுக்கு அழகு சேர்ப்பது எது? தெய்வங்களின் கண்களுக்கு அழகு சேர்ப்பது அவர்கள் அடியார்களை நோக்குகின்ற கருணைத்தன்மைத்தான் அவர்கள் இந்த கண்களுக்கு அழகு சேர்க்கின்றது. கடைக்கண் பாராயோ என்றுதானே நாம் பெருமானிடம் வேண்டுகின்றோம். அத்தகைய கருணையை பொழியும் அழகிய கண்கள் உடையவன் பெருமான் என்று நாம் பொருள் கொள்ளுதல் மிகவும் பொருத்தம். அங்கணனை அடியாரை ஆறாத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன், அங்கணன் என்று இங்கே பெருமானை குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன கூறுகின்றார்? அடியாரை என்று கூறுகின்றார். அங்கணனை அடியாரை இருவரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். இருவரையும் ஒன்றாக பாவித்து ஆறாத காதலினால், தீராத காதலினால் தொடர்ந்து அவர்களை நாம் அன்பு காட்டி அவர்களை போற்றி புகழ வேண்டும். பொங்கி வரும் உவகையுடன், மனதிலிருந்து பொங்கி வரும் மன மகிழ்ச்சியுடன் அவர்களை நாம் போற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். அங்கணனை அடியாரை ஆறாத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். பொங்கி வரும் உவகையுடன் விருப்பத்துடன் அங்கணனையும் அடியார்களையும் சேர்ந்து பூசிக்கும் தவமுடைய அடியார்கள் அவர்கள் என்ன பெறுவார்களாம் பெருமானிடமிருந்து? பங்கையமா மலர் மேலான் பாம்பனையான் என்றிவர்கள் தங்களுக்கும் ஷார்வரிய சரண் ஷாரும் தவமுடையார். அந்த பங்கையத்தானும் மலர் மேலானும் பங்கையமா மலரும் என்று அழைக்கப்படும் பிரமனும் திருமாலும் அடைய முடியாத காண முடியாத அந்த திருவடிகளை கண்டு அந்த திருவடிகளை சார்ந்து இருக்கும் தவத்தின் பயனை இவர்களெல்லாம் பெறுவார்கள் என்று கூறுகின்றார். அங்கணனை அடியாரை என்று பெருமானையும் அடியாரையும் நாம் ஒன்றாக கருதி போற்ற வேண்டும் என்று இந்த பாடலில் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவது நமக்கு அப்பர் பிரானின் கன்றாப்பூர் தலத்தின் பதிகத்தை நினைவூட்டுகின்றது. இளங்காலம் செல்ல நாளென்று நெஞ்சத்திடையாதே யாவர்க்கும் பிச்சையிட்டு, இல்லை வேற பாட்டு எடுத்துட்டேன். இவரடியார் அவரடியார் என்று, இவர் அடியார் அவர் பெருமான் என்று வேறுபாடு பார்க்காமல் இவர்களும் பெருமான் தான் என்று நினைத்து இரண்டு ஆட்டாது தொழ வேண்டும் என்று அந்த பாடலில் அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். 6ஆம் திருமுறை 61வது பதிகத்தின் 3வது பாடல். இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்த ஈசன் திறமே பேணி அவர்களையும் ஈசனாகவே தொழுதி அவர்களை போற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தன்மைதான் இங்கே சேக்கிழாரால் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறுயர்த்தால்
பாதாரவிந்தத்தின் பாலாக எனும் பரிவார் காதார் வெண்குழையவர் காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள் அவர் புகழ்த்து புவனமெல்லாம் போதாவார். இந்த பத்தர்கள் அடையக்கூடிய பயன்தான் யாது? கருக்குழியில் போதார்கள் என்று கூறுகின்றார். மீண்டும் ஒரு கருவினில் பிறந்து அவதிப்படக்கூடிய தன்மையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அவரது புகழையெல்லாம் சொல்வதற்கு புவனமே போதாது என்று கூறுகின்றார். இவர்கள் தன்மை யாது? யாதானும் உடம்பால் செய்வினைகள். எந்த பணியாக இருந்தாலும் தமது உடலை பயன்படுத்தி கொண்டு பெருமானுக்கு செய்யும் எந்த பணிகள் இருந்தாலும் அவை உயர்ந்த பணிகள். மலர் பறிப்பது, மலரை கட்டுவது, அந்த மலரை இறைவனின் மலரடிகளில் தூவுவது, இறைவனுக்கு வேண்டிய பல பொருட்களை அபிஷேகத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் தேவையான பொருட்களை சேகரித்து கொடுப்பது. திருநாளை போவார் சரித்திரத்தில் சேக்கிழார் பெருமானார் இறைவனுக்கு வேண்டிய கௌரோசனம் எல்லாம் கொண்டு கொடுக்கும் குலம் என்று அவர்களை சிறப்பித்துக் கூடுவது நமது நினைவுக்கு வருகின்றது. எந்த விதத்திலும் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். பல விதத்திலும் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்களைத்தான் இங்கே யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள், செய்யக்கூடிய காரியங்கள் ஏது இருந்தாலும் அவர்களை எல்லாம் செய்து ஏறுயர்த்தார் பாதார விந்தத்தின் பாதாக. பால் என்றால் பக்கம் என்று பொருள். பாதார விந்தம் வடமொழி சொல். பாதம் அரவிந்தம். அரவிந்தம் என்றால் தாமரை மலர்கள். தாமரை மலர்கள் போன்ற திருப்பாதங்கள் கொண்ட பெருமான். மலரடி, தாமரை மலரடி என்று நாம் சொல்லலாம். மலர் சேவடி என்று சொல்கின்றார் அல்லவா அப்பர் பெருமான். அந்த மலர் சேவடியின் பால், ஏறுயர்த்தார் மலர் சேவடியின் பால் பரிவுடன் அவர்களுக்கு, அந்த பெருமானுக்கு, யார்? காதார் வெண்குழையவர் ஆகிய விளங்கும் பெருமானுக்கு பணி செய்யும் அடியார்கள் கருக்குழியில் வீழாமல் இருப்பார்கள் என்று இந்த பாடலில் கூறுகின்றார். சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி அயலறிய அன்பினால் கங்கை நதி மதிதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர் பாதம் சேர்வதன கூறியார்கள். அடியார்களின் புறகுணங்களை சிந்திக்கும் பொழுது நான் குறிப்பிட்டேன், சிவபுராணங்களை கேட்டல் என்று. அதைத்தான் இங்கே சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய், சிவபுராணங்களையும் சிவசரிதைகளையும் விருப்பமுடன் கேட்கும் தன்மையராக இந்த பத்தர்கள் விளங்குவார்கள் என்று சேக்கிழார் கூறுகின்றார். அவர்கள் அங்கணனை மிகவும் விரும்புவார்கள். கருணை பொழியக்கூடிய அழகிய கண்களை உடைய பெருமானை மிகவும் விரும்புவார்கள். அவர்களது அன்பு, பெருமான்பால் அவர்கள் வைத்துள்ள அன்பு எத்தகையது என்பதை நாம் அறிய முடியாது. அதைத்தான் அயலறியா அன்பினால் என்று கூறுகின்றார். அயல் என்றால் அயலவர்கள் என்று பொருள். சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி அயலறியா அன்பினால் என்று குறிப்பிட்டு அடுத்து பெருமானை குறிப்பிடுகின்றார். கங்கை நதி மதி இதழி, இதழி என்றால் கொன்றை மலர்கள், காதலிக்கும் திருமுடியார். கங்கை நதியையும் ஒற்றைப்பிறை சந்திரனையும் கொன்றை மலர்களையும் மிகவும் விரும்பி தனது திருமுடியில் சூட்டிக்கொள்ளும் பெருமானின் செங்கமல மலர் பாதம், அதை சேரும் தகுதி பெற்றவர்களாக இந்த அடியார்கள் விளங்குவார்கள் என்று கூறுகின்றார். அடுத்த பாடல். ஈசனையே பணிந்துருகி இன்ப மிக களி பெய்தி பேசினவாய் தழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசில நீரழி தங்கு
அருவி தர மயிர் சீலிற்ப கூசியே உடல் கம்பித்து இடுவார்மை குணம் மிக்க. நான் வேகமா போறேன். இல்லையா, தெளிவா இருக்கியா? நீ அப்படியே வாங்க, நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, அருமையா இருக்கியா, அருமையா இருக்கியா, போங்க. ஈசனையே பணிந்து உருகி, பெருமானை தவிர்த்து வேறெவரையும் பணிந்து முடங்காமல் அவரையே பணிந்து எவ்வாறு மனம் உருகி பணிய வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருஞான சம்பந்தர் சொல்கின்றார் அல்லவா, அதை போன்று மனம் உருகி மனம் கசிந்து அவரை பணிய வேண்டும். இன்பமிக களிப்பெய்தி, அவ்வாறு பெருமானை பணிவதால் மனம் களிப்படையும், மிகுந்த இன்பம் பெருமான். அதை சொல்கின்றார் இங்கே. ஈசனையே பணிந்துருகி இன்பமிக களிப்பு எய்தி பேசினவாய் தழுத்தழுப்ப. அடியார்களின் இலக்கணம் மறுபடியும் சொல்லப்படுகின்றது. பெருமானை பற்றி பேசும் பொழுது வாய் தழுத்தழுக்கின்றது, சொற்கள் வெளிவராமல் தடைபடுகின்றன. சிந்தை முழுவதும் பெருமான் ஆட்கொண்டுள்ள தன்மையினால் சிந்தை வாயினை செயல்படுத்த மறந்து விடுகின்றது. பேசினவாய் தழுத்தழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை, கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் பெருகுகின்றது. கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்து. எந்த அளவுக்கு கண்ணீர் பெருகுகின்றதாம்? அந்த கண்ணீர் பெருகி அவர்கள் அடியார்கள் தங்களது மேனியினில் மார்பினில் பூசிக்கொண்டுள்ள திருநீரு அழிந்து சேராகும் வண்ணம் கண்ணீர் பெருகுகின்றதாம். பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரு அழித்து அங்கு அருவி தர அறிவு போன்று பெருகுகின்றதாம். மயிர் சிலிப்ப, மெய்தான் அரும்பி என்று சொல்கின்றார் அல்ல. அரும்பி என்றால் என்ன பொருள்? நிமிர்ந்து நிற்றல் என்று பொருள். மயிர்களெல்லாம் நிமிர்ந்து நிற்றல், அதுதானே மயிர் கூச்செறிதல் என்று சொல்கின்றோம். மெய் முழுவதும் உள்ள முடிகள் அனைத்தும் நிமிர்ந்து நிற்கும் வண்ணம் பெருமானின் நினைவுகளில் ஆழ்ந்த அடியாரை பற்றி அங்கே குறிப்பிடுகின்றார் மணிவாசகர். அதேதான் இங்கே மாசிலா நீர் அழித்து அங்கு அருவி தர மயிர் சிலிப்ப கூசியே மறுபடியும் சொல்கின்றார். பெருமானின் பெருமைக்கு முன்னால் எனது தன்மை ஒன்றுமே இல்லை என்ற நினைப்புடன் மனம் கூசி உடல் கம்பித்து உடல் நடுநடுங்குதல், உடல் கம்பித்திடுவார் மெய் குணம் மிக்கார். இவர்கள் தான் உண்மையான அடியார்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு அடியார்களும் இருப்பார்களோ என்று நமக்கு சந்தேகம் வரலாம். அதனை சேக்கிழார் மிகவும் அழகாக போக்குகின்றார் திருநாவுக்கரசு பெருமானார் சரிதத்தின் பாடல்களில். மார்பர பொழி கண்ணீர் மழை வாரும் திருவடியும் மதுர வாக்கில் சேர்வரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாளே சார்வான திருமணம் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேர்த்தி பரவி செல்வார். மார்பார பொழி கண்ணீர், மழை வாரும் திருவடியும், மழை போன்று கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகுகின்றது என்று கூறுகின்றார். இது திருவாரூர் தலத்திற்கு அப்பர் பெருமான் சென்றிருந்த போது அவர் சென்ற தன்மையை குறிப்பிடும் பாடல். அடுத்து திருவையாறில் கையலாய காட்சி காண்கின்றார். மனம் மிக களிப்பெய்தி என்று சொல்கின்றார் அல்லவா, இன்பம் மிக களிப்பெய்தி என்று அந்த தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார், ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார் கங்கு நிகழ்ந்தன
யார் சொல்ல வல்லார். அந்த தன்மைகள் தான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றன. இவையெல்லாம் பக்தர்களின் தலைமர்கள், பக்தராக பெருமானை பணியும் அடியார்களின் தன்மைகள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் தூயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர் பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். தாம் என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் பெருமானை பற்றிய நினைவுகள் சிறிதும் குன்றாத வண்ணம் அந்த செயல்களை செய்பவர்கள் அடியார்கள், பக்தராய் பணியும் அடியார்கள் என்று கூறுகின்றார். நின்றாலும் இருந்தாலும் நமக்கு பொருள் புரிகின்றது. கிடந்தாலும் படுத்து உறங்கும் தன்மை. ஒரு நிமிஷம் ஏதோ ஃபோன் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஒரு 15 நிமிஷம் கொடுத்து பேசுகிறேம்மா, கிளாஸ் இல்லைம்மா இன்னைக்கு, வேற ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன் வேற ஒரு இடத்துல, சாரிம்மா. ஏழு மணிக்கு தினமும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை தேவார வகுப்பு நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்கு மெசேஜ் போட மறந்துட்டேன் நான், அதான் அவங்க ஞாபகப்படுத்துகிறேங்க. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் துயின்றாலும் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் தூங்காமல் விழித்து கொண்டு இருந்தாலும் கண்ணீரின் இமைத்தாலும் கண்கள் இமைத்தாலும் இந்த எந்த செயல்களை செய்தாலும் மன்றாடும் மலர்பாதத்தை மறவாமல் இருக்கக்கூடிய உணர்வுடையவர்கள் தொட்டராம் குணமிக்கார் என்று பக்தராய் பணிவார்களை குறிப்பிடுகின்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிட்ட போது, நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை என்று குறிப்பிட்ட பொழுது தன்மையில், உண்ணினும் பசிப்பினும் என்று குறிப்பிட்ட தன்மையில் இந்த பாடல் அமைந்திருப்பதை நாம் காணலாம். அந்த பாடலுக்கெல்லாம் விளக்கமாக போல நேரம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம். சங்கரு நெற்காளானன் தவம் காட்டி தாமதனால் பங்கமர பயன் துய்ப்பார் படி விளக்கும் பெருமையினார் அங்கணனை திருவாரூர் ஆழ்வானை அடி வணங்கி பொங்கி எழும் சித்தமுடன் பக்தராய் போற்றுவார். சங்கரனுக்கு ஆளான தவம் காட்டி, சங்கரனுக்கு அடிமையாக மாறி அவனுக்கு திருத்தொண்டு செய்கின்ற தமது தன்மையெல்லாம் பெருமானுக்கு காட்டி என்று குறிப்பிடுகின்றார். அடியார்களின் மனதில், ஏன் அனைத்து மனிதர்களின் மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்பவன் பெருமான். அதைத்தான் இங்கே தவம் காட்டி என்று குறிப்பிட்டு பெருமான் உணரும் வண்ணம் தவம் செய்தவர்களாக, பெருமானையே நினைத்து கொண்டிருந்தவர்களாக இருக்கின்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். சிவவேடமும் சிவ பூஜையுமாய் அவர்கள் இருந்த தன்மையை பெருமான் உணர்கின்றான். அவர்கள் உள்ளே நிகழ்ந்த தன்மையினை பெருமான் உணர்கின்றான். அதைத்தான் தங்களுள் நிகழ்ந்த அன்பினை பெருமானுக்கு உணர்த்தி என்று கூறுகின்றார். தாம் அதனால் பங்கம் அற பயன் துய்ப்பார். பங்கம் என்றால் கேடு என்று பொருள். எந்த விதமான கேடும் இல்லாமல் பெருமானது அருளினை முழுவதாக அவர்கள் பெறுவார்கள். பங்கமர பயன் துய்ப்பார் படிவிளக்கும் பெருமையினர் அங்கணனை திருவாரூர் ஆழ்வானை அடிவணங்கி பொங்கி எழும் சித்தமுடன் பக்தராய் போற்றுவார் என்று மிகவும் அழகாக பக்தராய் பணிவார்கள் என்ற புராணத்தில் பக்தர்களாக இருக்க வேண்டியவர்கள் இருப்பவர்களின் குணங்களை எல்லாம் குறிப்பிட்டு கூறி, அந்த குணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை நம்மிடம்
மிகவும் அழகாக சேக்கிழார் பெருமானார் விதைக்கின்றார். அடுத்து பரமனையே பாடுவார் புராணம். புறமூன்றும் செற்றானை பூணாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நின்றானை கண்ணார்ந்து நிறைந்தானே பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவார். இயல் தமிழால் பெருமானை போற்றும் அடியார்களை பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று குறிப்பிட்டு அவர்களை குறிப்பிட்ட சேக்கிழார் பெருமானார் இங்கே இசைப்பாடல்கள் பாடி பெருமானை மகிழ்விக்கும் அடியார்களை பரமனையே பாடுவார் என்று குறிப்பிடுகின்றார். புறமூன்றும் செற்றானை பறந்து வானில் பறந்து கொண்டிருந்த 3 திரிபுரத்து அரசர்களின் கோட்டைகளையும் அழித்து வெற்றி கண்டவன். பூணாக அணிந்தானை பூணாக அணிகலனாக பாம்பினை தனது உடலின் பல இடங்களிலும் அணிந்தவனை உரனில் வரும் ஒரு பொருளை உரன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். ஞானம் என்று பொருள். ஞானத்தால் நமது மனதில் தோன்றுகின்ற பொருளாக இருப்பவன் பெருமான். உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானை அனைத்து உலகமாக அனைத்து உலக பொருட்களாக இருப்பவனை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறு அவனை நாம் இசைப்பாடல் பாடி துதிக்க வேண்டும்? கரணங்கள் காணாத வண்ணம் அவனை பாடி துதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது கரணங்கள் எல்லாம் தமது செயல்களை விடுத்து பெருமானை பற்றிய நினைவிலே மூழ்கி இருக்க வேண்டும். 5 பேரறிவும் கண்களே ஆக என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா சேக்கிழார். அந்த தன்மைதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நின்றானை. அவ்வாறு அனைத்து புலன்களும் மற்ற கருவிகளும் தமது செயலை ஒழித்து பெருமானை பற்றிய சிந்தனையிலே இருந்து கொண்டிருந்தால் அவர்களது மனக்கண்ணில் நிறைந்து தோன்றுவான் பெருமான் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம். அவர்களது பெருமையை நாம் இப்பொழுது சொல்லுவோம் என்று கூறுகின்றார். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றி நீடை நடம் பூரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புல்காணா பரமனையே பாடுவார். தென்தமிழும் வடகலையும் தமிழ்மொழி வடமொழி தேசிகம் என்று கூறுகின்றார். பிற மொழிகள் என்று இங்கே பொருள். திசை மொழிகள் என்று திருமறைக்காடு தலத்து பதிகத்தில் அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். தென்தமிழும் வடகலையும் பல திசைகளிலும் பேசப்படும் மொழிகள். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன. அந்த மொழிகளெல்லாம் இறைவனை பற்றித்தான் குறிப்பிட்டு பேசுகின்றன. இறைவனின் பெருமையை பல மொழிகளிலும் உள்ள கீதங்கள் குறிப்பிடுகின்றன. அவற்றையெல்லாம் பாடக்கூடியவர்கள் இவர்கள். மன்றி நடை நடம் புரியும் வள்ளலையே பொருளாக அந்த மொழிகளெல்லாம் அமைந்துள்ள பாடல்களை பெருமானையே பொருளாக அமைத்து பாடப்பட்டுள்ள பாடல்களை இவர்கள் உள்ளம் உருகி பாடுவார்கள். உள்ளம் உருகுவது மட்டுமல்ல, ஒன்றிய மனத்துடன் பாட வேண்டும். ஒன்றி இருந்து உணர்மின் என்று சொல்கின்றார் அல்லவா அப்பர் பெருமான். அத்தகைய ஒன்றிய மனத்துடன் பெருமானை நினைத்து பாட வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பெருமானை பற்றிய சிந்தனையுடன் அந்த பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பொருள்களில் மனம் முழுவதும் பற்றியவர்களாக பெருமானை ஒன்றிய உணர்வுடன் சிந்தித்து பாட வேண்டும். ஒன்றிய மெய் உணர்வுடன் உள்ளுருகி பாடுகின்ற தன்மை உடைய இந்த அடியார்கள் எல்லாம் பன்றியுடன் புல்லும் காணாத பரமனையே பாடுவார். பன்றியாகவும் அன்னமாகவும்
திருமாலும் பிரமனும் பறந்தும் கீழே இடந்தும் சென்றபோதும் காண முடியாத அவனாக திகழ்ந்த அந்த பரவனை, அனைவருக்கும் மேலானவனை இவர்கள் பாடுகின்றார் என்று கூறுகின்றார். அடுத்து சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் புராணம். காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர்த்தம் பதம் கடந்து பூரணமை பரஞ்சோதி பொலிந்திலங்கு நாதான்ற தாரணையால் சிவத்தடைந்த சித்தத்தார் தனி மன்றுள் ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்த. சித்தம் மனதின் ஒரு கூறு. இந்த மனதின் ஒரு கூறாகிய சித்தம்தான் நாம் செய்ய வேண்டிய செயல்களை தீர்மானித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மற்ற கருவி கரணங்களை இயக்குகின்றது. அந்த சித்தத்தையே சிவன் பாலை வைத்து விட்டால் அனைத்து கருவி கரணங்களும் அந்த சித்தத்தின் வழியில் தானே செல்லும். அத்தகைய அடியார்களைத்தான் இங்கே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் என்று குறிப்பிடுகின்றார். காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர்த்தம் பதம் கடந்து. 5 தொழில்கள் செய்யக்கூடிய கடவுளர்கள் நமது உடலின் ஒவ்வொரு இடத்திலும் இருப்பதாக கருதப்படுகின்றார்கள். பிரமன் இதயத்தில் இருப்பதாகவும், திருமால் நமது கழுத்தினில் இருப்பதாகவும், உருத்திரன் நாக்கினில் இருப்பதாகவும், மகேசன் புருவ நெடுமத்தியில் இருப்பதாகவும், சதாசிவம் வெளிவட்டமாகிய சகஸ்ரதளத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடுவார்கள். அந்த கடவுளர்கள் தம் பதத்தை எல்லாம் கடந்து விளங்குபவன் பூரணமை சோதி. அந்த பூரணமை சோதியாகிய பெருமானை பொலிந்திலங்கு நாதாந்த தாரணை, நாதாந்தம் என்று கூறுகின்றார். நாதவிந்து கலாதி நமோ நமோ என்று அருணகிரியார் சொல்வார். நாதத்திற்கு ஆதாரமாக இருப்பது எது? சிவபெருமான் தனது கையினில் வைத்து கொண்டிருக்கும் அந்த உடுக்கை ஒலியிலிருந்து எழும் ஓசைதான் நாதத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அந்த நாதம்தான் ஆகாயம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆகாயம் மற்ற பூதங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. இந்த 5 பூதங்களின் கலவையால் ஏற்பட்டுள்ளதுதான் அனைத்து உயிர்களும் சென்று சாரும் உடல்களும் உலகத்தின் மற்ற பொருட்களும். இவ்வாறு பார்த்தால் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எது? பெருமான். அந்த நாதத்துக்கு ஆதாரமாக இருப்பவன் பெருமான். அவனை தாரணையால் சிவத்து அடைந்த அந்த பெருமானை நினைக்க வேண்டும். அந்த பெருமானை 5 தானங்களையும் 5 ஸ்தானங்களையும் 5 கடவுளர்களையும் கடந்து நிற்கும் நிறைந்த சோதியாக இருப்பான் பெருமானை நாதத்திற்கும் காரணமான சிவத்தில் சிந்தை வைத்து ஒப்பற்ற மன்றாகிய சிதம்பரத்தில் நடனமாடும் கூத்த பெருமானின் திருவடி தொண்டின் வழியே சென்று எப்போதும் அவனை நினைக்கும் அடியார்கள் என்று குறிப்பிட்டு அவர்களை இங்கே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் என்று கூறுகின்றார். அடுத்தது திருவாரூர் பிறந்தார். அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பீரான் மறுவாரும் குழலுமையாள் மணவாளன் மகிழ்ந்தருளும் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்துணர ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகைமையதோ. திருவாரூர் பிறந்த அடியார்களின் பெருமையை என்னால் உரைக்க முடியாது என்று சேக்கிழார் கூறுகின்றார். இதே கருத்தைத்தான் சுந்தரரும் கொண்டிருந்தார் போலும். அதனால்தான் அவர் தான் பிறந்த இடம் வளர்ந்த இடம் திருநாமலூராக இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்துவிட்டு திருவாரூர் சென்று அங்கே மிகவும் அதிகமான நாட்கள் வாழ்ந்தார் என்பதை நாம் பெரிய புராணத்தில் காண்கின்றோம். அருவாகி உருவாகி அருவமாக இருப்பவன், பல உருவங்களாக மாகேஸ்வர மூர்த்தங்களாக இருப்பவன், அனைத்து உலக பொருட்களாகவும் இருக்கவும் பெருமான் மறுவாரும் குழலுமையாள் நறுமணம் நிறைந்த நீண்ட கூந்தலை உடைய உமையன்னையின் மணவாளனாக மகிழ்ந்து இருக்கும் பெருமான்
அவனை தொழுகின்ற திருவாரூர் பிறந்தார்களின் திருத்துண்டினை என்னால் உணர முடியவில்லை, உணர்ந்தாலும் என்னால் ஒரு வாயால் சொல்ல முடியவில்லை என்று கூறுகின்றார். திருவாரூர் பிறந்தார்களின் பெருமையை மிகவும் விவரமாக நமினந்தி அடிகள் புராணத்தில் சொல்லப்படுகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நமினந்தி அடிகளுக்கு பெருமான் ஒரு காட்சியை காட்டுகின்றார். என்ன காட்சி அது? திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவரும் சிவகணங்களாக இருக்கும் தன்மையை பெருமான் நமினந்தி அடிகளுக்கு காட்டுகின்றார். அந்த காட்சியில் தன்னை மெய்மறந்த நமினந்தி அடிகளார் அடுத்த நாளே தனது இடமான ஏமப்பேரூரை விட்டுவிட்டு திருவாரூருக்கே குடியேறி அங்கேயே தனது எஞ்சிய காலத்தை கழித்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றனர். தில்லை வாழ்ந்தனர்கள் அனைவரும் பூதகணங்களாக சிவகணங்களாக இருக்கும் தன்மையை திருஞான சம்பந்தருக்கு பெருமான் காட்டியதையும் நாம் அறிவோம். இவ்வாறு தனது அடியார்கள் எல்லாம் எலும்பும் சதையும் கொண்ட மனித பிறவிகள் அல்ல, அவர்களெல்லாம் உண்மையாகவே சிவகணங்கள் என்பதை பெருமான் புரிய வைக்கின்றார். அதனால்தான் இங்கே திருவாரூர் பிறந்த அடியார்களின் பெருமையை என்னால் சொல்ல இயலாது என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கடத்தார் பெருக்கிய சீர்திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால், சிவகணத்தவர்களே திருவாரூரில் பிறந்தார்கள் என்று கூறுகின்றார். தருக்கிய ஐம்பூரி அடக்கி மற்ற அவர் தம் தாழ் வணங்கி ஒருக்கிய நெஞ்சுடையவர்க்கே அணித்தாகும் உயர் நெறியே. அத்தகைய திருவாரூர் பிறந்த அடியார்களின் பெருமையை உணர்ந்து கொண்டு அவர்களை போற்ற வேண்டும். அவ்வாறு போற்றும் அடியார்கள் உயர் நெறியே அடைவார்கள் என்று முடிக்கின்றார். முப்போதும் திருவேணி தீண்டுவார் புராணம். எப்போதும் இனிய பிரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறி வந்த விதிமுறைமை வழுவாமே அப்போதை கப்போதும் ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவர முனிவர். ஆதிசைவர்களுக்கே பெருமானின் திருமேனியை தீண்டி பெருமானை நீராட்டி பலவிதமான அர்ச்சனைகள் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த நாளில் இருந்து வந்ததை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் செய்வராம் முனிவர் என்று குறிப்பிடுகின்றார். 3 பொழுதுகளிலும் காலை நண்பகல் மாலை ஆகிய 3 வேளைகளிலும் பெருமானின் திருமேனியை தீண்டி நீராட்டி அழகுபடுத்தி பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் இந்த முப்போதும் திருமேனி தீண்டும் அடியார்கள். எப்போதும் இனிய பிரான் இன்னருளால் அதிகரித்து, அந்த பெருமானின் அருளினால் அவர்கள் பெருமான்பால் வைத்துக் கொண்டிருக்க அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றதாம். மெய்ப்போத நெறி வந்த, போதம் என்றால் ஞானம் என்று பொருள். இங்கே மெய்ப்போதம் என்று சிவாகமங்கள் குறிப்பிடப்படுகின்றன. சிவா ஆகமங்களில் பெருமானை வழிபடக்கூடிய முறைகள் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. அந்த சிவாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகள் வழுவாமல், அதிலிருந்து நழுவாமல் அப்போதைக்கு அப்போதும், எப்போதும் என்று பொருள். இங்கே எப்போதும் அதாவது எந்நாளும் தொடர்ந்து செய்யக்கூடிய 3 காலங்களிலும் பெருமானை தீண்டி அலங்கரித்து வழிபடக்கூடிய அடியார்கள் அவர்கள் ஆதிசைவர்களாகிய முனிவர்கள் என்று கூறுகின்றார். இங்கே தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி வழியே தீரு தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சீவ வேதியர்க்கே ஊரியன பெருந்தகையார் குலப் பெருமை யாம் புகழும் பெற்றியதோ.
நான் புகழக்கூடிய தன்மையில் இல்லை அவர்களை என்று குறிப்பிட்டு தனது இயலாமையை சேக்கிழார் வெளிப்படுத்துகின்றார். தெரிந்து உணரும், ஆராய்ந்து உணரக்கூடிய அறிவு படைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். முப்போதும் செல்காலம், நிகழ்காலம், வருங்காலமானவற்றின் வழி வழியே, அதாவது பண்டைய நாளிலும் இத்தகைய அடியார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள், தொடர்ந்து பெருமானுக்கு திண்டு செய்து கொண்டிருந்தனர், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றனர், நாளையும் செய்து கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். தெரிந்துணரும் முப்போதின் செல்காலம், நிகழ்காலம், வருங்காலமானவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள், இந்த அர்ச்சனைகள் செய்யக்கூடிய உரிமைகள் சிவ வேதியர்களுக்கே உரியது என்று இங்கே கூறுகின்றார். அந்த பெருந்தகையார் குலப்பெருமையை யாம் புகழும் பெற்றியதோ யாம் சொல்லக்கூடிய தன்மையில் இல்லை, மிகவும் அதிகமானவை என்று கூறுகின்றார். நாரணர்க்கும் நான் மூகர்க்கும் அரிய உண்ணநாதனயம் பெருமானை ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்து மாகும் அண்ணலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரண தளர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல மலர் கழல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தால் முழு நீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழலுற்றே. நாரணனும் நான்முகனும் அறிய முடியாத நாதன் என்று பெருமானை குறிப்பிட்டு ஞானமாக அவன் விளங்குகின்றான், வேதங்களின் உட்பொருளாக அவன் விளங்குகின்றான். அந்த அண்ணலை 3 காலமும் எண்ணி அவனை சிந்தித்து அவனை அழகூட்டி நீராட்டி வழிவிடும் அடியார்கள் என்று குறிப்பிட்டு அந்த அத்தகைய அடியார்களின் திருப்பாதங்களை வணங்கி முழுநீர் பூசிய முனிவர்களை பற்றி சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். முழுநீர் பூசிய முனிவர் புராணம். இதில் சில பதிப்புகளில் 6 பாடல்கள் காணப்படுகின்றன. முதல் 5 பாடல்களும் இடைச்சிறுகள் என்று கருதப்படுகின்றன. அந்த பாடல்களில் திருநீறு தயாரிக்கும் முறை, திருநீறு தயாரிப்பதற்கான சாணத்தை கொடுக்கும் பசு எத்தகைய தன்மையில் இருக்க வேண்டும், எவ்வாறு திருநீர் தயாரிப்பது தவறு என்பதையெல்லாம் உணர்த்துகின்றன. இவை இடைச்செருகள் என்று கருதப்படுவதால் அவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். ஒரே பாடம். மற்ற அதிகாரங்களிலெல்லாம் அந்த அடியார்களின் தன்மைகள் தான் குறிப்பிடப்படுகின்றது, பெருமைதான் பேசப்படுகின்றதே தவிர வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. எனவேதான் இந்த 5 பாடல்களும் இடைச்செருகள் என்று கருதப்படுவதற்கு காரணங்கள் மிகவும் அதிகமாக உள்ளன என்று சி.கே. சுப்பிரமணியம் அவர்களும் தனது புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். சாதியினில் தலையான தருமசீல தத்துவத்தின் நெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கி தன்னில் பூதியினை புதிய பாசனத்து கொண்டு புலியதழின் உடையானை போற்றி நீற்றி ஆதிவர் மும்மலமும் அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுவதும் மெய் அணிவர் அன்றே. அங்கி தன்னில் பூதியினை புதிய பாசனத்து கொண்டு என்று இந்த பாடலில் சேக்கிழார் பெருமானார் கூறுகின்றார். தாம் வளர்த்த வேள்வி தீயில் கிடைக்கும் சாம்பலை திருநீராக உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். இந்த பழக்கம் இப்பொழுது உள்ளதா என்றால் இப்பொழுதும் உள்ளது, ஆனால் பெரும்பாலோர் பின்படுத்துவதில்லை. பொதுவாக 6 தொழில்களை புரிய வேண்டியவர்களாக கருதப்படும் அந்தணர்கள் தினமும் செய்ய வேண்டிய கடமைகளில் 3 தீக்களை வளர்த்து தமது முன்னோர்களையும் தேவர்களையும் மற்றவர்களையும் போற்ற வேண்டியது காரணம் சொல்லப்படுகின்றோம். ஆனால் இப்போது எவரும் அதை பின்பற்றுவதில்லை என்பது வேறு விஷயம்.
ஆனால் சில விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய ஔபாசனம் எனப்படும் வேள்வியை செய்கின்றார்கள். அந்த ஔபாசனம் எனப்படும் அந்த வேள்வி முடிந்த பின்னர் அந்த வேள்வியின் சாம்பலை எடுத்து குழைத்து அதனை தமது உடலின் பல இடங்களிலும் பூசிக்கொள்ள வேண்டும். அந்த வேள்வியின் சாம்பலை பூசிக்கொள்ள வேண்டிய அதிகாரம் அந்த ஔபாசன வேள்வி செய்தானே அந்த கர்த்தா ஒருவனுக்குத்தான் உண்டே தவிர மற்ற எவருக்கும் இல்லை. அதைத்தான் இங்கே பூதியினை, அங்கி தன்னில் விளையும் பூதியினை புதிய பாசனத்து கொண்டு புதியதாக, அதாவது தினமும் செய்ய வேண்டும். தினமும் செய்து அத்தகைய வேள்வியிலிருந்து வரப்படும் சாம்பலைத்தான் தனது உடலில் பூசிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார். அவ்வாறு பூசிய முனிவர்கள் என்று கூறுகின்றார். முனிவர் என்ற சொல்லுக்கு சற்று நாம் சிந்திக்கலாம். முனிவர் என்றால், முனிதல் என்றால் கோபித்தல் என்று பொருள். கோபித்தவர்கள் என்றால் என்ன? யாரை கோபித்தார்கள்? எதனை கோபித்தார்கள்? உலகியல் பொருட்களின் மீது கோபம் கொண்டு அந்த உலகியல் பொருட்களின் மீது கொண்டு தாங்கள் கொன்னாள் வரை கொண்டிருந்த பற்றினை விட்டுவிட்டு பெருமானையே நினைக்கக்கூடிய தன்மையராய் இருப்பதால் தான் அவர்களுக்கு முனிவர்கள் என்ற பெயர் வந்தது. முழுநீர் பூசிய முனிவர் என்று அத்தகைய முனிவர்களாக முழுநீர் பூசியவர்களும் திகழ வேண்டும் என்று கூறுகின்றார். திருநீர் எதனை உணர்த்துகின்றது? பெருமான் ஒருவனை தவிர அனைத்து பொருட்களும் பொய், அனைத்து பொருட்களும் நிலையற்றவை. பெருமான் ஒன்றே என்றும் நிலையானவன். அனைத்து பொருட்களும் ஒரு நாள் எரிந்து அழிந்து சாம்பலாக மாறக்கூடிய தன்மையில் உள்ளவை என்பதைத்தானே உணர்த்துகின்றது. அதை உணர்ந்து, அதன் பொருளை உணர்ந்து, திருநீற்றின் தன்மையை உணர்ந்து அத்தகைய நிலையற்ற பொருட்களின் மீது கொண்டுள்ள ஆசையையும் விளக்காவிடில் அவர்கள் திருநீர் பூசிக்கொள்வது வெளி வேஷமாகத்தானே கருதப்படும். அதனால்தான் இங்கே முழுநீர் பூசிய முனிவர் என்று குறிப்பிட்டு சேக்கிழார் பெருமானார் அவர்கள் உலகப் பொருட்கள் மீது கொண்டுள்ள ஆசையை விளக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றாரோ என்று எனக்கு தோன்றுகின்றது. சாதியினில் தலையான தர்மசீலர், ஒழுக்க சீலர்களாக அவர்கள் விளங்குகின்றார்களாம். நிறைவுடையார் என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா திருஞான சம்பந்த பெருமானார் நெடுங்களம் பதிகத்தில். அத்தகைய நிறைவுடையார்களாக, ஒழுக்க சீலர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள். நீதியினில் பிழையாது, வழிபாட்டு முறையினில் பிறழாது தவறாமல் பெருமானை வணங்குகின்றவர்கள். நெறியில் நித்த நியமத்து நிகழங்கி, அதைத்தான் முன்னவே நான் சொன்னேன். தினமும் செய்யக்கூடிய நியமமாகிய வேள்வியிலிருந்து வரும் சாம்பலை பூசிக்கொண்டு இறைவனை தொழும் அடியார்கள் என்று கூறுகின்றார். அடுத்து அப்பாலும் அடிச்சார்ந்தார். மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கப்பால் முதல்வனார் அடிசார்ந்த முறைமையோரும் நாவேந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நற்றுண்டற் காலத்து முன்னும் பின்னும் பூவேந்த நெடுஞ்சடை மேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்த வைத்து சேவேந்துவில் கொடியான் அடி சார்ந்தார்கள் செப்பிய அப்பாலும் அடி சார்ந்தார் தாமே. தான் பாடிய திருத்தொண்டு தொகை பாடிய காலத்திற்கு பின்னால் வந்தவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அடியார்களைத்தான் திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடுகின்றார் சுந்தரர். தமிழ்நாட்டிற்கு வெளியே உள்ள அடியார்களும் அவர்கள் அனைவரையும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ற ஒரு குறிப்பின் மூலம் தொகையடியார்களாக அவர் உணர்த்துகின்றார். அத்தகைய அடியார்களைத்தான் இங்கே நற்றொண்டர் காலத்து முன்னும் பின்னும் தமிழ் வழங்க நாட்டுக்கு அப்பால் இருப்பவர்களும் என்று சேக்கிழார் பெருமானார் இங்கே விரித்து உரைக்கின்றார். இறைவன் அருள் கைகூடவே தொகையடியார்களை பற்றி எனக்கு தோன்றிய சில சிந்தனைகளை கால அவகாசம் கருதி சில இடங்களில் வேகமாகவும் சில இடங்களில் விரிவாகவும் அடியேன் சிந்தித்தேன். இதனில் ஏதேனும் குறை இருப்பின் தயவு செய்து அதை சுட்டிக்காட்டினால் நானும் எனது அறிவினை விருத்தி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு
வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவன். மிக மிக மகிழ்ச்சி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த முழுநீர் பூசிய முனிவர்ல வந்து ஒரு 5 பாடல்கள் இருக்கு. சிவா இன்றைக்கு ஏதோ இங்க போகணும், நீங்க வந்து அங்க போகணும்னா கூட போகலாம். மிக சிறப்பா இருந்தது. நீங்க அடிக்கடி வரணும். எப்போ முன்னாடியே சொன்ன அம்மாட்டையும் சொன்னேன், ஐயாவை வந்து கூடிய வரையில் அவர்களுக்கு பண்ணியிருந்தாலும் நம்ம இதுல அடிக்கடி அவர்கள்ட்ட கேட்டு அவர் எதையாவது வந்து பேச வைங்க, ஏதாவது ஒரு பதிகமோ ஏதோ ஒன்று உரை சொல்லணும்னு. நீங்கள் அடிக்கடி வர வேண்டும் ஐயா. இதில் ஒன்றும் சொல்வதற்கல்ல. இந்த செய்யுள் என்பதற்கு செய்யப்படுவது செய்யுள் என்று கூறினீர்கள். அதுவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த பழையாறை வடதலியை வந்து சொன்னீங்க, பொய்யடிமை. இதுக்கு இந்த வாயிரும் தமிழே படித்து ஆளுறான்னா, தமிழ் படித்தால் கூட பெருமானை போற்றாவிட்டால் அந்த அதனால் இந்த பயனும் இல்லை என்று ஒரு புதிய கோணத்துல ஒரு பொருள் சொன்னீங்க. பெரும்பற்ற புலியூரானே பேச தன்றி ஒரு பேச்சிலுமே என்று இப்படி எல்லாம் வந்து உறுதியாக இருக்காரு. அதுல வந்து இந்த அந்தாதியில வந்து அதுல பொய்யடிமை இல்லாததுல அவர்கள் எல்லையிட்டு சேக்கிழாரை வந்து அந்த இவங்களை சொல்லியிருக்காரு. நம்ம அந்த மதுரை புலவர்கள்ல அதான் சொன்னீங்க, பத்தராய் பணிவார் பொய்யடிமை இல்லாத புலவர். ஆமா. ஆனா இவர் வந்து என்னன்னா அவர்களையும் உள்ளடக்கி எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்வதாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 10 தன்மைகள் என்று இந்த பத்தராய் பணிவார்களுக்கு அது ஒரு சிறப்பாக 10 தன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். 10 குலாம் அடியார்கள் செய்கைகள் தானே என்று அதை சுட்டி சொன்னதும் நன்றாக இருந்தது. அந்த பத்தராய் பணிவார்ங்கிற இதுல வந்து கடைசியாக இந்த ஆரூர் அந்த இதுல அந்த திருவந்தாதியில இந்த ஆரூர் பெருமானை வந்து அடிபணியக்கூடிய அடியார்கள் என்றுதான் பொதுவாக இது சுட்டியே போட்டிருக்கு. இங்க மற்ற பாடல்கள் எல்லாம் பொதுவாக அடியார் பெருமக்களை சொல்லி கடைசியாக இந்த 8வது பாடல்ல அந்த ஆரூர் அம்மா ஆழ்வானை அடிவணங்கி பொங்கி எழும் சித்தம் உடைய பத்தராய் போற்றுவார் என்று சொல்லியிருக்காரு. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்தது 3வது பரமணியை பாடுவார் இருந்தது. அந்த இதுலயும் அந்த அதிலையும் அதுதான் சொல்லியிருக்காரு, தொகுத்த வடமொழி தென்மொழி யாது ஒன்றும் தோன்றியதே என்று. அது போல இந்த மொழிகளை எல்லாம் கடந்து நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதை பல இடங்களிலே சுட்டி இருக்கிறார்கள். இங்கு மொழி உணர்வை தூண்டி பிரித்து ஆளக்கூடியவர்கள், வடமொழியை இழிவு செய்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஊன்றி கற்றால் தெரியும். நம்ம மொழி பேதமே இறைவனை வழிபடுவதற்கு மொழி பேதமே அளவுகோல் அல்ல என்பதற்கு அதையும் அருமையாக வந்து பரமனையை பாடுவார்கள். அது சொன்னீங்க. சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்பதை மிகவும் சிறப்பாக அதையும் வந்து விளக்கினீர்கள். திருவாரூர் பிறந்தார்கள், இது அதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஆனால் நேரம் இன்றைக்கு வந்து நான் அம்மாவிட்ட கூட சொன்ன ஒரு 3 கொடுத்துருக்கலாம், ஐயா இன்னும் விரிவாக சொல்வார்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல சரிதைகள் பரவி நின்று உருகு ஞான சம்பந்தன், அதே போல அந்த ஆட்பாளவருக்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் கேட்பான்புகள் அளவில் கிழக்க வேண்டாம். இது போல நிறைய இதை தவிர எதுவுமே பேச மாட்டார்கள். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்கள். சித்தத்தை எவ்வாறு பெருமான் மாற்றுகிறார், அவர்கள்லாம் சித்தத்தை சிவன்பால் வைத்து எவ்வாறு பயனடைகின்றார்கள்னு குறைஞ்சது ஒரு 100 பாடலாவது கிடைக்கும். இல்ல ஐயாட்ட நான் அம்மாட்டே பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து ஏதாவது 2 3 மட்டும் கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டீங்களே, அந்த நேரத்துக்குள்ள அவர்களால் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியாத நமக்கு ஒரு சிறந்த ஒரு இது கிடைக்காம போயிடுமேன்னு. பரவாயில்லையே, நம்ம வேறு சந்தர்ப்பத்துல இதை வந்து நீங்கள் விளக்கலாம். அடிக்கடி நீங்க இங்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனாலதான் அந்த முழுநீர் பூசிய முனிவர் கூட மீதி 5 பாட்டு நான் விளக்கல. நான் வேற ஒன்றும் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதான் அதான் வேற ஒரு இடத்துல ஒப்புக்கொண்டிருக்கீங்க. நீங்க வந்து இப்ப போகலாம், ஏன் பார்த்துக்கலாம். கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. இன்னும் மேம்பட உங்களது ஆசிகள் தேவை.